அகலிகை உங்களுக்கு வந்து மிதிலைக்கு போகிற வழியில் அகலிகை சாபம் பட்டு கல்லா அவ கிடப்பா. கௌதம முனிவருடைய சாபத்தினால கல்லா இருப்பா. அப்போ இவங்க போற வழியில ஒரு பெரிய கல் இருக்கும், பாறை இருக்கும். அவ ஒரு கல் அந்த பக்கம் இருக்கு, நடுவில் ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை நகர்த்தி வைக்கலான்னு ராமன் தள்ளி வைக்கும் போது தான் அவனுடைய கால் தூசி பட்டு இந்த பாறை மேல பட்டு இவ பெண்ணா எழுந்துருவா. அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, கைவண்ணம் அங்கு கண்டேன், தாடகை வதத்துல உன்னுடைய கைவண்ணம் பார்த்தேன். யாரும் அழிக்க முடியாத அந்த அரக்கிய சின்ன பிள்ளையா இருந்தாலும் அழிச்சிட்ட. உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய கால் தூசி பட்ட உடனே சாபம் பட்டு, நேத்து சாபம் இல்ல, யுகம் யுகமா கிடக்குது, ஊழியா கிடக்கிற ஒரு கல் பெண்ணா மாறிட்டா. இனி இந்த உலகத்துக்கு நிகழப்போவது எல்லாம் நன்மையே, ஏன்னா நீ தலைவனாக போற அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றார். ஒரு சான்றோனாக, ஒரு அரசன் சான்றோனாக இருப்பதுங்கிறது அந்த நாட்டுக்கு சிறப்பு. ஒரு நல்லவனா இருக்கிறவன் அரசனா இருந்தானா அந்த நாட்டுக்கு நல்லது. புறநானூறு வந்து சொல்லுதுங்க, நல்லவன்னா சான்றோன் அப்படின்னா யார சொல்லுதுன்னா, உண்டால் அம்மை இவ்வுலகம் தனக்கென வாழா நோன்றாள் பிறர்க்கென வாழுனர் உண்மையானேன்னு சொல்லுது புறநானூறு. இந்த உலகமே யாருனால இயங்கிட்டு இருக்குன்னா தனக்குன்னு வாழாம மற்றவங்களுக்காக வாழறவங்களால இயங்கிட்டு இருக்கு. புறநானூர்ல இன்னொரு பாட்டு, புகழ்பெற்ற பாட்டு, யாதும் ஊரை யாவரும் கேளிர்னு. அதுல ரொம்ப முத்தாய்ப்பான 2 வரிகள் இருக்கும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது 2 நாளதான் பெரிய பிரச்சனை. நம்மளை விட மேலா ஒரு வாழ்க்கை வாழறவங்களை பார்த்து எப்படிரா இவன் வாழறான்னு நினைச்சா சிலர் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும்போது பொறாமையா மாறிடும். சிறியோரை இகழ்தல்னா நம்மளை விட ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்மளை விட குறைபாடு உடையவங்களா இருந்தா அவங்கள ஏளனமா பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனையா மாறும். அதனால இது ரொம்ப முத்தாய்ப்பான வரிகள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. வள்ளுவர் சொல்லுவாரு, சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லர் கண்ணும் குழல். வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தங்கத்தை உரசறதுக்கு வந்து ஒரு உரைக்கல் வச்சிருப்போம்ல, ஒரு கல் வச்சு இதுல உரசி பார்ப்போம், தங்கமா இது தங்கம் இல்லையா போலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி பெருமைக்கு ஒரு மனுஷன் இவன் பெரியவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உரைக்கல் எது தெரியுங்களா? வள்ளுவர் சொல்றாரு, அதுக்கு எது உரைக்கல்னா, தன்னை விட தாழ்ந்தவரிடத்திலே, ஒரு அந்தஸ்துலையோ எதுலையோ தன்னை விட தாழ்ந்தவரிடத்திலே தான் செய்த தவறை அப்படியே ஒப்புக்கொள்வது. நான் இப்படி செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டோன்னா அவன் தான் நல்லவன், அவன் தான் சான்றோன்னு வள்ளுவர் சொல்றார். பெருமை மிக்கவன்னு சொல்றார். ராமன் அப்படி நிரூபிக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்லுவான். சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தைய ஆட்சிக்கு கொடுத்துட்டு, நீ தான் இந்த இடத்த ஆட்சி செய்ய போற, நீ இந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யற ஒவ்வொரு நாளும் நான் கூட இருந்து பார்க்க மாட்டேன் உன்னைய, நான் ஒரு பக்கம் இருப்பேன். ஆனா முக்கியமா 2 அறிவுரை உனக்கு நான் சொல்ல போறேன். ஒன்று, எல்லாருக்கிட்டையும் உன்னை தேடி வந்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இனிமையா பேசணும், சிரிச்ச முகத்தோட இருக்கணும், எளிமையானவன்கிறதோட நீ பழகணும், எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டணும். நீ யாரோ அரசன்னா எங்கேயோ இருக்கிறவங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை மக்கள் அணுகுவதற்கு எளிமையானவனாக இனிமையானவனாக இருக்கணும், முதல் அட்வைஸ். 2வது, யாராவது உன்னை விட சாதாரணமானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இகழ்ந்துராத, அது ஒரு பெரிய ஆபத்துல விடும். எப்படின்னா இவன் சொல்ற, ராமன் சொல்றான், நான் இப்படிதான் சின்ன வயசுல கூனிய இகழ்ந்துட்டேன், கூனிய தெரியாம பேசிட்டேன். அவளுடைய வளைந்த கூனை பத்தி ராமன் சொல்லியிருப்பான். அது எனக்கு ஒரு பெரிய ஆபத்தா வந்தது, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா நானுன்னு சுக்ரீவன்ட்ட சொல்றான். இதுதான் வள்ளுவர் சொன்னாரு. பெருமை என்னன்னா தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் தான் செய்த தவறை அப்படியே ஒப்புக்கொள்வது. அதனால நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்ப நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் விட ஆணவம் இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பாத்திரங்கள் நமக்கு காட்டும். நம்ம பொதுவாக நம்ம மனிதர்களுடைய இயல்பு என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டோம், நமக்கு வந்து ஒரு புகழ் கிடைச்சிருச்சுன்னா அது காரணம் நாம தான் காலர் தூக்கி விட்டுப்போம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு தெரியும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதே இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் பண்ணேன், இதெல்லாம் நம்ம சொல்லிக்குவோம். அதே இது சறுக்கி கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டமால்னு கள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்க பேர்ல இவனால தான் வந்தது,
நான் ஒழுங்காக தான் பண்ணேன், இவளால தான் வந்தது, இப்படி ஏதோ ஒன்று பக்கத்தில் பழி போடுவோம். ஆனாலும் இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய அளவுக்கு ஜெயிச்சு நிக்கிறோம்னா அதுக்கு ஆதி மூலம் யாருன்னு தேடி அவங்கள கொண்டாடணும் அப்படின்னு ராமாயணம் சொல்லி கொடுக்குது. யாராலையுமே வெல்ல முடியாத மிகப்பெரிய வீரன் இந்திரஜித். இவனுக்கு இணையானவங்க அந்த இலங்கை மாநகரத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய போர் வீரன் அவன். அவனோட நடந்த போர் தான் அந்த இலங்கையில் இருக்கிற அரசர்கள்லையே யார் கூட நடந்த போர், யாரை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடுபட்டாங்கன்னா இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு தான் அவ்வளவு படாத பாடுபட்டிருக்காங்க. நெடுநாட்கள் நடந்திருக்கு. இப்ப என்னாச்சு, லக்ஷ்மணன் அழிச்சிடறான் இந்திரஜித்தை. இந்திரஜித்தை கொன்னுட்டு அவனுடைய தலைய ஒரு பெரிய தாம்பாளத்துல எடுத்துட்டு வரான். ஒரு பக்கம் விபீஷணன் இருக்கான், இன்னொரு பக்கம் அனுமன் இருக்கான். அதை பார்த்த உடனே ராமனுக்கு மகிழ்ச்சி. இந்திரஜித் அழிஞ்சிட்டாங்கிறது, போர்ல ஒரு பெரிய காயை நகர்த்திட்டோங்கிறது சரிதான். ஆனா அதுக்காக அந்த தலையை தூக்கிட்டு வரதை அவன் இதை பெருசா கொண்டாடுற முனைப்பு ராமனுக்கு வரல. அவன் லக்ஷ்மணனை பார்க்கறான், அவனை ஆற தழுவிக்கிறான், அவனுடைய இரத்த கரைகள் எல்லாம் இவனே தொடச்சு விடுறான். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அதியமானுடைய அவையில நடந்தது. அதியமானுடைய அவையில ஒரு அதியமான் அவனுடைய அரியணையில இருப்பான். அப்ப பக்கத்துல ஒரு புலவர் இருப்பாரு, ரெண்டு பக்கம் கவரி சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. ஒரு மது கிண்ணத்துல, அவங்களுக்கு மது கிண்ணத்துல இந்த வீரர்களுக்கெல்லாம் கொடுக்கிற அந்த மதுவை ஒருத்தர் ஊத்தி கொடுக்கறதுக்கு தயாரா வச்சிருப்பாரு. பக்கத்துல ஒருத்தன் அந்த குத்து ஈட்டி இருக்குல்ல அதை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். அவன் ஒரு வீரன். அதியமானுக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த புலவர் சொல்லுவாங்க, நீ அந்த வீரனுக்கு கொடுக்கணும், அரசன்ட்ட சொல்லுவோம், உனக்கு முன்னாடி அந்த வீரனுக்கு கொடுக்கணும், நீ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறன்னா அதுக்கு காரணம் அந்த வீரன் தான் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் சொல்லுவாங்க. அப்போ அதியமான் கேட்பான், அந்த வீரனுக்கும் என்னுடைய அரசாட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் தானே அரசன், எதுக்கு அந்த வீரனுக்கு நீங்க கொடுக்க சொல்றீங்கன்னொன்னே அந்த புலவர் சொல்வார், உன்னுடைய அப்பாவோட அப்பா, உன்னுடைய பாட்டன் ராஜாவா இருக்கும்போது போர்க்களத்துல அவர் மேல ஒரு பெரிய வேல் பாயும், அந்த வேலை தன்னுடைய நெஞ்சில தாங்கிக்கிட்டது இந்த வீரனுடைய தாத்தா. அப்ப அதனால தானே நீ இந்த இடத்துல இருக்க முடியுது, இவன் அதே வீரனா இருக்க முடியுது, அதனால அந்த மதுவை அவனுக்கு ஊத்தி கொடுக்கணும்னு அந்த புலவர் எடுத்து சொல்லுவார். சாதாரணமா கீழே இருக்கவங்களுக்கு உரிய மரியாதைய புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ராமன் பாப்பான், லக்ஷ்மணன் ரொம்ப பெருமிதத்தோட வருவான். நான் கொன்னுட்டேன், இந்திரஜித்தை அழிச்சுட்டேங்கிற மாதிரி ஒரு பெருமிதத்தோட வருவான். இதுக்கு பெரிய அளவுக்கு ராமன் அப்படியே கொண்டாடுவான் அப்படின்லாம் நினைச்சிட்டு வருவான். அப்ப ராமன் சொல்லுவான், இந்த வெற்றி உன்னால வந்ததில்ல, இந்த வெற்றி அனுமனால வந்ததில்ல, இந்த வெற்றி உன்னோட இருந்த படை வீரர்களாலெல்லாம் வந்ததில்ல, சரி தெய்வத்தால வந்ததானா தெய்வத்தாலும் வந்ததில்ல, அப்ப இந்த வெற்றி யாரால வந்தது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி லக்ஷ்மணன்ட்ட வரும்போது அவன் சொல்லுவான், வீடனன் தந்த வென்று இது, விபீஷ்ணன் கொடுத்த வெற்றி. அவன் அமைதியா தான் நின்றுட்டு இருக்கான். அவன் சொல்லலைன்னா இலங்கையில யாருக்கு, அவன் தான் எல்லாருடைய பலத்தையும் எல்லாருடைய பலவீனத்தையும், யார் எப்படி என்னவா மாறுவாங்க, என்ன வரம் இருக்கு, என்ன தவம் செஞ்சாங்க, எந்த கருவியை பயன்படுத்தினா யார் சாவாங்கிற எல்லா ரகசியங்களையும் சொல்லி கொடுத்தது விபீஷ்ணன். அவன் அமைதியா வருவான். இதுல ராமனுடைய தலைமை பண்பு என்னன்னா, நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சு நம்ம அதை கொண்டாடணும்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கவங்கள முதல்ல கொண்டாடணுங்கிற கற்பிதத்தை இந்த போர்க்கள காட்சியின் மூலமா அதனுடைய மூலத்தை நம்ம பாராட்டணும் அப்படின்னு கற்றுத்தந்தவன் ராமன். சரி, தொண்டு மனப்பான்மையை ராமாயணம் சொல்லி கொடுக்குதா? நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுக்குது. தொண்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சக உயிர்களை நேசிச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யறது. சுவாமி விவேகானந்தர் தான் சொல்லுவார், நம்முடைய பக்தி இருக்குதுன்னா நம்முடைய தலை இறைவனுடைய திருவடிகளில் படியட்டும், நம்முடைய கரங்கள் இந்த சமுதாயத்திற்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லுவார். விபீஷ்ணன் வரும்போது ராமன்ட்ட அடைக்கலமா வரான் இல்லையா, வரும்போது ராமன் அது வரைக்கும் சுத்தி சுத்தி இந்த அரச உரிமை ஆட்சி இதையே தான் கேட்கிறான். அயோத்தியிலேருந்து அதுதான் கேட்டுட்டு வரான். அதுக்கு தான் கைகை சண்டை போட்டா, போராடினா. அப்புறம் அவன் பரதன்ட்ட நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தான். இங்க கிஷ்கிந்தைக்கு வந்தா அங்கேயும் அதே தான், இந்த வாலியினுடைய இடம் யாருக்குங்கிறது இதே பேச்சு தானா. விபீஷ்ணன் வந்த உடனே யோசிக்காம ராமன் சொல்லிடுவான்,
இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். இலங்கைங்கிற செல்வம் ஒன்று தாண்டா தந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே விபீஷணன் சொல்லுவான், எனக்கு இது வேண்டாம், நான் இந்த செல்வத்துக்கு ஆசைப்படலை. நான் எதுக்கு ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீ பரதனுக்கு ஒன்று கொடுத்தல்ல, உன்னுடைய பாதுகைகள் கொடுத்தல்ல, உன்னுடைய திருவடியினுடைய தரிசனத்தை கொடுத்தல்ல, அதை எனக்கு கொடுக்கணும், அதை தேடிதான்ப்பா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். பெருந்தன்மையான மனம். தமிழில் ஒரு பாட்டு உண்டு, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதனெதிர் கொள்ளேன் எனல் அதனினும் உயர்ந்தன்று. புடி அப்படின்னு சொல்றது ஒரு பெருந்தன்மை அப்படின்னு சொன்னா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு கொடையா ஒன்று கொடுக்கறது பெருந்தன்மைனா, எவ்வளோ பெரிய கொடையா இருந்தாலும் அது பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அது வேண்டாம், நான் வச்சிருக்கிறதே போதும்னு சொல்றது அதை விட ஒரு பெருந்தன்மையா. அது மாதிரி தான் நீ இந்த இலங்கை செல்வம் தானே, இந்த பொடின்னு ராமன் கொடுக்குறான், எனக்கு இது வேணாம்ப்பா, உன்னுடைய ஆசை தான் எனக்கு வேணும்னு சொன்னவன் விபீஷணன். அவனுடைய பெருந்தன்மை. ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா பேராண்மை மிக்கவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வீரத்துக்கும் வன்முறைக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. எதெல்லாம் வன்முறையோ அதெல்லாம் வீரம்ங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்போ பேராண்மைங்கிறது என்ன? இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பகைவனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா, கையில் ஒரு ஆளாக போய் மன தைரியத்தோட உடல் தைரியத்தோட அந்த கருவிகளை கையாள தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? முட்டி மோதி எடுத்து கருவிகளை வீசி வெட்டி வீழ்த்திட்டு வந்து நிற்பான். அது வீரம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இது வீரம்தான். ஒருத்தனை போர்க்களத்தில் வீழ்த்துறது வீரம்தான். ஆனா அதே சமயத்துல பகை இல்லாம இருக்கான். அவன் ஒருத்தன் அந்த போர்க்களத்தில் அழிக்க எல்லா கருவிகளையும் அவன் மேல பிரயோகப்படுத்தியாச்சு. அவன் அப்படியே விழுந்து கிடக்கிறான், முடியாம விழுந்து கிடக்கிறான். பகையே இல்லைங்கிற நிலைமைக்கு அவன் வந்த பிறகு துடிக்கிறான்னு சொன்னா அதை வேடிக்கை பார்த்து அந்த நேரத்தில் அவன் பேர்ல கருவி எரியாம அவனை தூக்கி அவனுக்கு தண்ணீர் கொடுத்து உதவக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் பேராண்மை. அதை என்ன சொல்றாருன்னா வீரத்தின் கூர்மை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான பேராண்மையாளன் யாரு அப்படின்னா ராமபிரான் தான். எந்த இடத்துல எவ்வளவு நாள் எத்தனை பேர் அனுப்பிவிட்டு எவ்வளவு துயரங்களை அனுபவிச்ச ராவணன் போர்க்களத்தில் அவன் அப்படியே நிற்பான் பாருங்க. நிராயுதபாணியா நிற்கும் போது இவன் ராமன் அவனுக்கு சொல்லுவான்ல, போரில் இன்று போய் நாளை வான்னு ஒரு பெருந்தன்மையோட சொல்லுவான்ல. அப்போ அந்த இடத்துல ராவணன் அம்புகளால் காயப்பட்டதை விட இந்த வார்த்தைகளால தான் காயப்பட்டானா. ராவணனுக்கு எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும். அவன் எவ்வளோ பெரிய ஆளு, எத்தனை உலகங்களை எத்தனை பேரை போர் செஞ்சு அழிச்சவன். அவன்கிட்ட அவனுடைய எதிரி போ உன்கிட்ட ஆயுதங்கள் தான் இல்லையே, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவமானத்துல குறுகி போறானா, சோகமா வரான். எங்கே வரான்? எதை பார்த்துட்டு வரான்னா திசைகள் எல்லாம் பார்த்துட்டு வரான். திசைகளை எல்லாம் வெற்றி பெற்றவன் அவன். 8 திசைகளையும் வெற்றி பெற்றவன் அவன். அவனுக்கு கீழே அவனுடைய அரண்மனையில தேவர்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கான். இப்ப சோகமா நடந்து வரான், உடம்புல எல்லாம் விழுப்புண்களா இருக்கு. அப்ப அவன் எங்க பாக்குறதுன்னு கூட தெரியல. அவனுடைய பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க, தலை நிமிந்து வாங்கன்னு சொல்றாங்க. அவனோட இருந்த அந்த படைகள்லாம் சேனைகள்லாம் சொல்றாங்க, இவ்வளவு படைகள் இருக்கும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இவன் யாரையுமே பார்க்கல. இந்த நேரத்துல அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இவனை கவனிக்கிறாங்க, இவன் யாரையுமே பார்க்கல. அப்படி இவன் ஒரு பெண்ணை பார்த்தானா. எந்த பெண்ணை பார்த்தானா? இந்த பூமியை பார்த்துட்டு இருக்கான். பூமி பெண்ணை பார்த்துட்டு வரான், தலை குனிஞ்சு வரான். அதை கம்பர் பூமி பெண்ணை பார்க்கறான்னு சொல்றார். தலை குனிஞ்சு வரான். தலை குனிஞ்சு வந்துட்டு என்ன சொல்றான்? இந்த மண்ணை ஜெயிக்கிறதுக்கு, இந்த மண்ணை வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், எத்தனை இடத்துல நாம போர் செய்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிராயுதபாணியா நம்ம நின்னுட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே ஒரு தனி அறையில படுத்திருந்தானோ. அப்ப மாலியவான் வரான். மாலியவான் முடிவு பண்ணிடுறான், இவன் ஒட்டுமொத்தமா தோத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப கவலைப்படுறியான்னு கேட்டிருக்கான். ராவணன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லையே, உன்னுடைய மனசு வாடி இருக்கிறது உன்னுடைய கண்ணுல தெரியுது,
உன்னுடைய வீரம் நிறைஞ்ச தோல் வாடி இருக்கிறது உன்னுடைய உடம்புல இருக்கிற புண்ணுல தெரியுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். அப்ப ராவணன் சொல்றான், நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். நான் இப்ப சாதாரண பகைவனெல்லாம் பெறலடா, எனக்கு அழிவை நோக்கி தான் போறேன், ஆனாலும் ஒரு நல்ல பகையை பெற்றிருக்கேன். ராமன்ட்ட சண்டை போடும்போது ராவணன் ஆச்சரியமா பார்ப்பான் ராமனை. இவன் என்னடா இப்படி வில்ல எடுத்து இவ்வளவு பெரிய வீரனா சண்டை போடுறான், இவன் ஒருவேளை சிவனா இருப்பானோ, திருமாலா இருப்பானோ, இல்ல நான்முகனா இருப்பானா, இல்லைன்னா இவன் தான் இந்த ஒட்டுமொத்தமான வேத முதல் காரணனா இருப்பானா அப்படின்னு எல்லாம் யோசிப்பான். மலைச்சு போய் பார்ப்பான், யாருன்னு தெரியலையே இவன் இப்படி சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இருந்தாதான் என்ன, நான் மோத தான் போறேன் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்து மோதுவான். இப்ப மாலியவான்ட்ட சொல்லுவான், நான் சீதையிட்ட பேசும்போது உலகிலேயே நான் தான் நினைச்சேன், சீதையிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், எவ்வளவோ பேசினேன், என்னை அவ ஏத்துக்கவே இல்லை. அப்பெல்லாம் நான் நினைச்சேன், உலகத்திலேயே நம்ம தான் பெரிய வீரன், நம்ம தான் ஒரு பெரிய அழகன், நம்ம தான் ஒரு பெரிய ஆண்மையாளன் அப்படின்னலாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்பதானே தெரியுது, மன்மதனே எனக்கு பின்னாடி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதானே தெரியுது, இந்த ராமனை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது, நான் மன்மதன்லாம் நாய்க்குட்டி மாதிரி அவனுக்கு பின்னாடி ஓடக்கூடிய அளவுல தானே நாங்க இருக்கோம்னு சொல்லி எப்ப சொல்றான், கடைசி நேரத்துல சொல்றான். இப்ப ராமனை பார்த்த பிறகு இப்படியெல்லாம் உணர்ந்த பிறகு நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு எதிரி, அது பயங்கரமான எதிரி ராவணன், அந்த எதிரியால் கூட இப்படி வர்ணிக்கப்படக்கூடிய பேராண்மையாளனாக இருந்தவன் ராமன், வீரத்திலையும் சரி பண்புலையும் சரி. சரி, இதெல்லாம் முடிஞ்சு இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளே அப்பப்ப கம்பன் நினைவுபடுத்திட்டே இருப்பார். ராமன்கிறது ஒரு பரம்பொருள்னு படிக்கிறவங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டே இருப்பார். ராவணன்ட்ட வீடனன் சண்டை போட்டு தானே அவன் நிறைய அறிவுரை சொல்லுவான், வேண்டாம் நீ சீதைய சிறையில வைக்கிறது தப்பு, இது அறத்துக்கு புறம்பானதுன்னு நான் மாறி மாறி சொல்லுவான். நீ இஷ்டம்னா இல்லைன்னு வெளியில போடா அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப சொல்லும் போது தான் இவன் ராமன்ட்ட சேருவான். ராமன்ட்ட சேரும்போது இவனுடைய மனசு எப்படி இருந்துச்சான், உங்களுக்கு பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனாருடைய கதையில கண்ணப்ப நாயனாருக்கு அவர் வேடர் தானே, அவருக்கு அந்த இறை அனுபவம் எல்லாம் உணரக்கூட தெரியாது. மலையில ஏறிட்டு இருப்பான், அந்த கண்ணப்ப நாயனார் மலையில ஏறிட்டு இருப்பான். திண்ணப்பன் அவனுடைய பேர். மலையில ஏறிட்டு இருக்கும்போது முதல்ல அந்த மலையில ஏறும்போது அவனுடைய உடம்புல எல்லாமே லேசார மாதிரி அவனுக்கு தோணும். கூட ஒரு நண்பன் பன்றி வேட்டையாட தான் வந்திருப்பாங்க அந்த காட்டுக்கு, மலை காட்டுக்கு. ஆனால் இவன் சிவபெருமானுடைய அந்த சிலையை பார்த்தோன்னே அங்கே போகணுங்கிற எண்ணம் வரும், பார்க்கணுங்கிற ஆசை வரும், அப்படி பக்தி காதலாக மாறும் அது. அப்போ அந்த மலை மேலே ஏறும்போது அவன் சொல்லுவான் அவனுடைய நண்பன்கிட்ட, அந்த பன்றி வேட்டைக்கு வந்த தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்லுவான், இந்த மேலே ஏற 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 இந்த மனசு உயிர் எல்லாம் லேசார மாதிரி இருக்கு, உனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போ கூட வந்தவன் சொல்லுவான், இல்லை நம்ம பன்றிக்கறியை பதமாக சமைச்சு வச்சுருக்கோம், எனக்கு நினைவெல்லாம் அங்கே தான் இருக்குது, வேறு எதுவுமே தோணலாம். அவன் சாதாரண ஆள். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விபீஷணன் பார்த்ததில்ல, ராமனை பார்த்ததில்ல, அறத்துக்கு புறம்பா அண்ணே செய்யறாங்கிறது அவன் மனசுல பதிவா இருக்கு, வேண்டான்னு தடுக்கிறான், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு முன்னாடி இவன் இங்க போய் சேரணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. ஆனா இப்ப ராமனை தேடி வரும்போது அவனுடைய மனசு அவ்வளவு லேசா மாறிச்சான். அப்ப அவன் சொல்றான், எனக்கு ரொம்ப அன்பு ஒரு சில இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் போதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்மளை அறியாம ஒரு உணர்வு உள்ள வரும். நமக்கு பிடிச்சமானவங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசு லேசா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அது மாதிரி நான் ராமனை பார்த்ததே இல்லை, ஆனா பார்க்கணும்னு நினைச்சு நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடிகளுக்கு முன்னாடி என்னுடைய மனசு அப்படியே லேசாகுது, உருகுது, எலும்பெல்லாம் குளிருது அப்படின்னு சொன்னான். இதுதான் இறை அனுபவம்ங்கிறது. வாலி சுக்ரீவன்ட்ட இன்னொரு இடத்துல வாலி சுக்ரீவன்ட்ட சண்டை நடக்கும். அப்போ சுக்ரீவன் ராமன் சுக்ரீவன்ட்ட சொல்லுவான், தலைமையோடு உன் தாரமும் நான் தரேன். இன்னும் இவனுடைய தாரத்தை உரிமைய அவன் கவர்ந்திருப்பான், அதனால அவனுக்கு கிஷ்கிந்தையுடைய தலைமை பொறுப்பையும் உன்னுடைய தாரத்தையும் நான் மீட்டு தரேன்னு சொல்லியிருப்பான், உறுதி கொடுத்திருப்பான் ராமன். ஏன்னா ராமன் ரொம்ப நல்லவன், அவனுடைய சிற்றன்னையினால கைகையினால நாடை பரதன்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். அதனால தன்னுடைய
தம்பிக்கு இப்படி ஒரு தீங்கு இழைச்ச வாலியை நினைச்சு அவனுக்கு வந்து பிடிக்காது, கோபம் வரும். தம்பியினுடைய மனைவி இவன் கவர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல வாலி அடிப்பட்ட உடனே கேட்பான், ராமா நீயா என்னை அடிச்ச? நான் உன்னை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நீயா என்னை அடிச்ச? நான் வந்து உனக்கு பகைவனா இல்லை நீ எனக்கு பகைவனா? இதுக்கு முன்னாடி எனக்கும் உனக்கு ஏதாவது பகை இருந்திருக்கா? மறைமுகமான பகை கூட நமக்கு கிடையாது. இல்லை உன்னுடைய நாட்டுக்கும் என்னுடைய நாட்டுக்கும் ஏதாவது பகை இருந்திருக்கா? ஏன் நீ வந்து என்ன இப்படி பண்ண? அதாவது நம்ம வந்து வாலிய மறைஞ்சிருந்து ராமன் தாக்கினாங்கிறதுக்கு பின்னாடி எல்லாருக்குள்ளேயும் 1000 கேள்வி வரும். ஏன் இவ்வளவு பெரிய பரம்பொருள் இப்படி அழிச்சான்? ஏன் பின்னாடி இருந்து தாக்கினான்? ஏன் நேருக்கு வரல? வாலி அவனுக்கு என்ன பண்ணா? நம்ம கேட்குற கேள்வி எல்லாம் நம்ம சார்பா கம்பன் வாலி மூலமா கேட்பான். அப்போதான் ராமன் சொல்றான், இது நம்ம எல்லாத்துக்குமான நம்ம புரிதலுக்காக நம்ம வாழ்க்கைய ஒரு நேர்மறை சிந்தனையோடு எடுத்துக்கிறதுக்கான ஒரு பதிலா இதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப ராமன் சொல்லுவான், ஏதிலாரும் எளியர் என்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்தரோ அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஊர்கள் எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். ஒருத்தன் சாதாரண நமக்கே நம்ம சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது நம்ம என்னடா தப்பு செஞ்சோம், நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது, நம்மளை இன்னொருத்தர் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சுட்டே இருக்காங்கன்னா நம்மளை ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கேள்வி வரும். அப்பெல்லாம் இந்த பதிலை எடுத்துக்கலாம். எளிமையாக இருப்பவர்களை வலிமையானவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் சொல்லாலோ எண்ணத்தாலோ செயலாலோ தாக்கினால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, கடவுள்கிட்ட விட்டுறணும். யார் அவங்களை அடிப்பாங்களாம்? கடவுள் அடிப்பாரு, கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான செய்தியை நமக்கு கொடுக்கறது என்னன்னு சொன்னா இங்க வாலி வதைப்படலாம். இந்த ஆழ்வார்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே கண்ணனா பார்ப்பாங்க. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேன்னு எல்லாத்தையுமே கண்ணனா பார்த்தவங்க. அது மாதிரி இந்த இறை அனுபவம் நமக்கு ரொம்ப பக்குவப்பட்டவங்களுக்கு, அந்த ஞான நிலைக்கு போனவங்களுக்கு இறை அனுபவம் உணர முடியும். அப்படி இல்லை, அந்த இறை அனுபவம் பெறணும்னா இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். இறைவனுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. இன்னொன்று, நம்ம வழக்கத்தில் விதிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க. அது நிறைய பேர் வந்து விதி இருக்கா இல்லையா சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், கண்டிப்பா அது வந்து சேரும், அதுதான் விதின்னு சொல்றாங்க. ஊழிற் பெருவழி யாவுல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட வலிமையானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ராமன் ஒரு இடத்துல லக்ஷ்மணன்ட்ட சொல்லும் போது கூட சொல்லுவான், நீ வந்து எல்லாமே நடக்கிறதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு ஏன்டா சொல்ற? இப்ப வந்து ஒரு ஆத்துல தண்ணி வரல அப்படின்னு சொன்னா ஆத்து மேல தப்பு கிடையாது, அந்த மழை வரலங்கிறது தான் காரணம். அது மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் விதி. விதிங்கிறது தான் நம்மள எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுதுன்னு ஒரு இடத்துல நல்லா புரிகிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இங்கே இறைவனுடைய திருநாமம் நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம்னா கூட கடவுளே, முருகா, கிருஷ்ணா, ராமா, சிவசிவா ஏதோ ஒன்று நம்ம சொல்லி பழகிறோம்ல. ஆபத்து நேரத்தில் இந்த திருநாமம் உதவியாக இருக்கும். எங்கெல்லாம் அது நமக்கு திருநாமத்தினுடைய சிறப்பு தெரியுது அப்படின்னு சொன்னால், ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் விடுவிக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அனுமன் சுந்தரகாண்டத்தில். அந்த சுந்தரகாண்டம்ங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையான பகுதி. ஆனால் அவை ரொம்ப வேகமாக எப்படியாவது சீதா பிராட்டியாரை கண்டுபிடிக்கணும்னு போகிற நேரத்தில் அவ்வளவு சோதனை வரும் அவனுக்கு. முக்கியமாக ஒரு மூணு பேரால சோதனை வரும். முதல்ல மைனாக மலை அப்படின்னு ஒரு மலை குறுக்க வரும். இவன் வேகமாக போகணும்னு நினைப்பான், தாவி போகணும்னு நினைப்பான். அடுத்த நிமிஷம் போய் சீதா பிராட்டியாரை கண்டுபிடிச்சு தன்னுடைய தலைவன் ராமன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும், இல்லைன்னா தகவல் சொல்லணுங்கிற பரபரப்போட போகும்போது அந்த கடலை தாண்டறதுக்குள்ள முதல்ல ஒரு மைனாக மலைன்னு ஒரு மலை எழுந்திருக்கும். அது வந்து உங்க அப்பா எனக்கு உதவி பண்ணாரு, நான் உன்னை விருந்து கொடுக்காம அனுப்ப மாட்டேன், நீங்க தங்கணும்னு சொல்லணும். இவன் பறந்து போய் அடுத்த நிமிஷம் நிக்கணும்னு நினைப்பான். அடுத்து தேவர்கள் அனுப்பிய சுரசை அப்படின்னு ஒரு பெண், அவ சொல்லுவா உனக்கு பலம் இருக்கான்னு நானே சோதனை பண்ணணும்னு. அவ வந்து வாய் முழுக்க திறந்துட்டு இருப்பா அவனை விழுங்கிறதுக்காக. அப்புறம் அரக்கர்கள் அனுப்பிய அங்காரதாரை, அவ உன்னை நான் விழுங்கியே தீர்வேன். இப்படி நிறைய சோதனைகள் வரும். இந்த சோதனைகள்ல இருந்தெல்லாம் அவனை காப்பாத்தினது, இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவன் ஒரே தாவி அங்க போய் இலங்கையில நின்னதுக்கு காரணம் அவன் உச்சரித்த ராமநாமம்.
நம்ம எளிமையான மக்களுக்கு இந்த இறை நாமம் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு வலிமையான சக்தியை கொடுக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு ராமானுஜர் கதையில வரும். ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மகான். ஆனா அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு அவருடைய குரு ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பார். மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக 18 முறை அந்த குருவை போய் பார்த்திருப்பார். அவ்வளவு நடையா நடந்து அவரை போய் பார்த்துட்டு வந்திருப்பார். கடைசியில் அந்த குரு சொல்லுவார், நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், ஆனா இதை நீ எல்லாருக்கும் சொல்லி தரக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், நீ சொன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ வைகுந்தத்துக்கு போகலாம், நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுவார். சரின்னு இவர் கத்துக்குவார். அந்த மந்திரத்தை கத்துக்கிட்ட உடனேயே மற்றவங்களுக்கு, அது எளிமையானவங்க யாருக்கும் சொல்லி தரக்கூடாதுன்னு சொன்ன அந்த மந்திரத்தை அதை அப்படியே மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேலே ஏறி நிற்பார். அங்கே இருந்தால் தான் எல்லாருக்கும் கேட்கணும். குரு என்ன சொல்லியிருப்பாரு, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. இவர் எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு கோபுரத்து மேலே நின்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களை எல்லாம் மோட்சத்துக்கு அனுப்புகிற மந்திரத்தை நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுவார், மக்களுக்கெல்லாம் தெரியணும்னு. அப்போ அவருடைய குரு கூப்பிட்டு கேட்பார், நான் உன்னை என்ன சொன்னேன், நீ சொல்லி கொடுத்தனா நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னேன்ல, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனால் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்றாரு, இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுனால நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போய் இந்த சாதாரண மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனா பரவாயில்ல, இது நான் பகவானுக்கு செய்யக்கூடிய பெரிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த நாமம், இறை நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இன்னைக்கும் கூட நீங்க பாருங்களேன், நீங்க ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா, ஒரு பயம் வந்துருச்சுன்னா, உடனே நமக்கு தெரிஞ்ச அந்த உடனே நம்மளை அறியாமலே நம்ம மனசு நமக்கு பிடிச்ச கடவுளோ அந்த தெய்வ மந்திரத்தையோ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த மந்திரத்துக்கு டக்குன்னு ஒரு கந்தசஷ்டி கவசத்தில் காக்கா காக்கா கனகவேல் காக்கா, இது பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஒரு பயம் உடனே போகும், அந்த உணர்வு நமக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் பரவ ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மந்திரங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் இந்த ராமன் பற்றி நம்ம சொன்னோம், இந்த வாழ்வியல் நெறிகள்லாம் சொன்னோமே. இந்த ராமன் யாரு, இந்த ராமனை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் ஒரு இடத்துல சொல்றார். யார் ராமனை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க? அவனுடைய பெத்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாளான்னா கோசலை பெத்தா, ஆனால் வளர்த்ததெல்லாம் கைகேயி. அப்போ முழுமையா அவ புரிஞ்சுக்கிட்டாளான்னு தெரியாது. கைகேயி பாசமாக தான் வளர்த்தா, ஆனால் அவ என்ன பண்ணா, ஒரு நேரத்தில் தன்னுடைய மகனுக்குன்னு சொல்லி வரும்போது ஒரு சுயநலம் எட்டி பார்த்துச்சு. சுமித்திரை கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாச உணர்வை காட்டினா, முழுமையா புரிஞ்சுக்கிட்டாளான்னு தெரியாது. முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ராமனை தெய்வமா பார்த்தாங்க, ஒரு மனிதனா அவனை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியாது. விஸ்வாமித்திரர் எப்படி இருந்தாரு, ராஜ ரிஷி, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். லக்ஷ்மணன் உணர்ச்சி பிழம்பா, முழுமையா யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு. லக்ஷ்மணன் என்ன பண்ண, அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் உணர்ச்சி வசப்பட்டு நின்னான், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அண்ணனுக்கு உணர்ச்சி வசப்பட்டா பிடிக்காது, ஆனா உணர்ச்சி வசப்பட்டு நின்னான் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்கிட்டானா தெரியாது. விபீஷணன் அவனை பார்த்தோன்னே உருகுதுன்னு சொல்றான், அப்ப முழுமையா அவனும் புரிஞ்சுக்கிட்டானான்னு தெரியல. அனுமன் முப்பெரும் தெய்வங்களுடைய ஒரே வடிவம் ராமன்ட்டு சொல்லிட்டான். யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இதுல? ராமனை முழுமையா இந்த இவ்வளவு பெரிய காப்பியத்துல புரிஞ்சுக்கிட்டது யாருன்னு சொன்னா, எல்லாரும் தெய்வம்னு சொல்றாங்க, தீயவர்களை அழிக்கிறதுக்காக நல்லோரை காக்கிறதுக்காக வந்த இறைவன், இப்படியெல்லாம் கூட எல்லாரும் முனிவர்கள் முக்காலமும் புரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இவன் யார் தெரியுமான்னு ஒருத்தர் சொல்றான். இந்த உலகில் வாழ தெரியாதவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வந்தவன், அறத்தோடு ஒரு முழுமையான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட வந்தவன். ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக, ஒரு மாணவனாக, கணவனாக, நண்பனாக, தலைவனாக, எல்லா வகையிலும் உயர்ந்தவனாக, மனிதனாக பரிபூர்ண நிலையோடு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவன் ராமன் அப்படின்னு ராமனை புரிஞ்சுக்கிட்டவன் இந்த ஒட்டுமொத்த காப்பியத்திலையும் வாலி அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? வாலியை தான் ராமன் தாக்கினா, ஆனால் அந்த வாலி தான் புரிஞ்சுக்கிட்டானாமா. சரி, இந்த ராமனை உணர்ந்தாலே நம்ம போதும், பின்பற்றி வாழலாம். அவனுடைய உயர்ந்த வாழ்க்கை எதெல்லாம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா,
அவன் வாழ்க்கையில இருந்து நமக்கு பக்தி தெரியுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, விதின்னு சொல்லிட்டு ஒரு ஊழ்வினை தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த இடத்துலையுமே விடுபடலை. அங்கேயும் காப்பியம் முழுக்க நிறைய இடங்கள்ல ஊழ்வினை தான் வந்து விளையாடுது. ஒரு நம்ம ராமகிருஷ்ண விஜயம்ல ஒரு கதை படித்தேன். ஒரு அந்தனர் ஒரு குளக்கரையில் உட்காந்து தவம் செய்கிறாரு. ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து மாடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கலை, மாடை கொல்லறதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். பசு மாடை கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த அந்தனர்கிட்ட அந்த மாடு வந்து போயிடுது இந்த பக்கமாக. அவனுக்கு பயந்துட்டு இவன் கொல்லதான் போறான்னு சொல்லிட்டு அந்த கைத்தை அத்துட்டு அது ஒரு பக்கமாக ஓடிடுது. அவர் இங்கே உட்காந்துருக்காரு, அந்த மாடு இப்படி போயிடுது. அவன் வரவே என்ன பண்ணுறான், மாடை பாத்தியா பசுவை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் 2 கையும் காட்டி இந்த பக்கம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதான் நடந்திருக்கு. இன்னொரு ஊரில் ஒரு வடநாட்டில் ஒரு இறை பக்தர் ஒருத்தர் பிறக்கிறார். ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆனால் உயர்ந்த பண்புகளோட, ஒழுக்கத்தோட, பொறுமையோட, ஞானத்தோட, பக்தி பெருக்கோட ஒருத்தர் பிறக்கிறார். அவருக்கு பண்டரிநாதர்னா அவ்வளவு இஷ்டம். பண்டரிபுரத்தை தேடி போகிறதுக்காக அவர் ஊரா போகிறாரு, சத்திரங்களில் தங்குறாரு, கிடைக்கிற பிச்சை எடுத்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே பயணப்படுறார். ஒரு நாள் ஒரு தனவந்தர் வீட்டு திண்ணையில், அந்த காலத்துலாம் திண்ணையில் தானே, திண்ணைங்கிறது வழிபோக்கர்களுக்கான இடமா இருக்கும், படுத்து தூங்குறாரு. அந்த தனவந்தர் வீட்டு பெண்மணி இவர் மேலே ஆசைப்பட்டு, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவருக்கு வந்து ஒன்றும் புரியல. நான் வந்து பிரம்மச்சாரி, நான் முழுக்க இறைவனுக்காக என்னை அர்ப்பணிச்சுட்டேன். ஒரு சின்ன அளவுக்கு கடுகளவு கூட நான் இன்னொரு பாவம் செய்ய மாட்டேன். கடுகளவு பாவம் செஞ்சாலும் மலையளவு துன்பம் வரும்னு தெரியும். என்ன இந்த விஷயத்தில் ஈடுபடுத்தாதம்மா, நீ வந்து ஒரு கணவரோடு இருக்கிறவ, அந்த ஒழுக்கத்தோடு இருன்னு சொல்கிறேன். இல்லை, எனக்கு நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இவர் அறிவுரையை சொல்ல அவ என்ன பண்ணுறா, உள்ளே ஓடி போய் ஒரு கத்தியை எடுத்து அந்த கணவரை கொண்டுட்டு வந்துடுறான். கொண்டுட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் தான் எனக்கு கணவர், என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறா. இவர் பயந்து போகிறார். இவ பெண் தானா பேயா பூதமானு தெரியலையே, இப்படி திடீர்னு கொண்டுட்டு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு இவர் ஓட பார்க்குறாரு. இவருக்கு முன்னாடி அவள் ஓடி போய் ஊருக்கு நடுவில் நின்று ஊர் மக்கள் முன்னாடி கத்தி கதையை மாற்றி சொல்லிடுறா. இவன் வந்து என்னை தேடி ஒருத்தர் வந்தார், இந்த ஆள் வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தாரு, என்னை அடையணும்னு நினச்சி என் கணவரை கொண்டுட்டாருன்னொன்னே அரசர்கிட்ட அந்த வழக்கு போகுது. அரசர் வந்து கேட்குறாரு, நீ இந்த தப்பு செஞ்சியா அப்படின்னோடனே பண்டரிநாதனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்ன உடனே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் எந்த திருடன் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்டான், இவன் தான் செஞ்சிருப்பானோடனே அரசர் தண்டனை கொடுத்து அந்த 2 கையும் வெட்டிடுறாங்க. இவருக்கு எதுவுமே தெரியாது. உடனே கண்ணீர் வடிக்கிறார், நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் அப்படின்னு. சரின்னு அந்த பண்டரிபுரத்தை தேடி போயிட்டு இருக்காரு. அந்த கோவிலுக்கு போக முன்னாடியே அந்த கடவுள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அவங்க கிட்டலாம் சொல்லி, இந்த மாதிரி என்னுடைய பக்தன் வரான், உயர்ந்த பக்தன், அவனுக்காக பூரண கும்ப மரியாதை எல்லாம் பண்ணி மேளதாளத்தோடு அவனை நீங்கள் கூப்பிட்டு உள்ளே என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு. அதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் கண்ணீர் விட்டு அழறாரு. எனக்கு இப்போ எதுக்குப்பா இந்த மரியாதை, அரசன் கையை வெட்டும் போது ஒரு வார்த்தை அசரீரியா, நீ வந்து இவன் பண்ணலைன்னு சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எதுக்குப்பா அப்படி பண்ணனோடனே அப்போ சொல்கிறேன், நான் எதுவுமே இந்த ஜென்மத்தில் நான் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கே இந்த தண்டனை அப்படின்னோடனே அப்போ தான் கடவுள் சொன்னாராம், இது நீ இப்போ பண்ண தப்பு இல்லை, முன்னாடி பண்ண தப்பு. அந்த ஒரு அந்தனர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அந்தனர் 2 கையும் காட்டினார். அந்த அந்தனர் இவர் தான், பழைய பிறவியில் 2 கையை காட்டினதுக்கே இவர் கை போயிடுச்சு. அதில் அந்த மாடாக இருந்தது யாருன்னு சொன்னால் அந்த பசுவாக இருந்தது அந்த பெண். அதனால பழிக்கு பழி இந்த பிறவையில் இப்படி வந்து தீர்த்துக்கிட்டான். இதில் அந்த புலையனா துரத்திட்டு போனவன், மாடை கொல்லணும்னு நினச்சவன் யாருன்னா அந்த கணவனாக செத்து போனவன். இப்போ கடவுளுடைய கணக்கில் யாருமே தப்ப முடியாது. அதுதான் நிறைய இடங்களில் விதி வலியது அப்படிங்கிறது எல்லா இதிகாசங்கள்லையுமே இருக்குது. இறைவன் திட்டமிடுறான், நம்முடைய வாழ்க்கை நடக்குதுன்னு நினச்சிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப லேசாக போகும். அதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டால் நம்முடைய மனசுல பக்தி. ஔவையாருடைய ஒரு தனிப்பாடல் உண்டு, ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முருகன் வந்து மரத்து மேலே இருந்து சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குற ஒரு கதை. அதில் வந்து நிறையா வரும், எது ரொம்ப பெருசு, எது ரொம்ப இனிமையானது, எது ரொம்ப கொடுமையானது, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டே வருவா ஔவை. வறுமை தான் ரொம்ப கொடியது, இனிமைனா ஏகாந்தம் தான் இனிமையானது, இப்படியே சொல்லுவா. அதில் ஒரு உரையாடல் நடக்கும். பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ ஔவையும் அவனும் மாறி மாறி பேசுவாங்க.
பெரிதென கேட்பின் எரித்தவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிதுன்னு சொல்லுவாள். இந்த உலகம் தான் ரொம்ப பெருசு. அப்போ முருகன் கேட்பான், அப்போ இந்த உலகம் பெருசு அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் இந்த உலகம் பெருசு அவ்வளோதான், வேற அதுக்கு மேலே யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பான். இல்லை, அந்த உலகத்தை படைச்சவன் பிரம்மன். அப்போ பிரம்மன் தான் பெரியவனா? பிரம்மன் திருமாலுடைய வயிற்று உந்தியிலிருந்து வந்தவன். அப்போ திருமால் தான் பெரியவனா? திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டவன். அப்போ பார்க்கடல் தான் பெருசா? பார்க்கடல் அகத்தியனுடைய மண் குடுவைக்குள் அடக்கம். அப்போ அந்த மண்ணு தான் பெருசா? ஒட்டுமொத்த மண்ணையே தலையில் தாங்கி இருப்பது ஆதிசேடன். அப்போ ஆதிசேடன் 1000 தலையுள்ள ஆதிசேடன். அப்போ அந்த ஆதிசேடன் தான் பெரியவனா? முருகன் கேட்குறான், இவ பதில் சொல்லிட்டே இருக்கா. ஆதிசேடனை தன்னுடைய ஒரு விரல் மோதிரமாக மாற்றி இருப்பவள் பார்வதி தேவி. அப்போ பார்வதி தான் பெரியவளா? பார்வதி சிவபெருமானுடைய உடலிலே ஒரு பாகத்தில் இருப்பவள். அப்போ சிவபெருமான் தான் பெரியவனா? சிவபெருமான் யாருடைய மனசுல இருக்கான்னு சொன்னா, தன்னை விரும்பி பக்தி செலுத்தக்கூடிய பக்தர்களுடைய மனதிலே இருப்பவன். இப்போ யாரு பெருசுன்னா, இறைவனை உண்மையாக பூஜிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, ஆத்மார்த்தமாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பக்தர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம முடிவுக்கு வர முடியும். அப்போ அந்த உண்மையான பக்தி அப்படிங்கிறதுக்கு இறைவனே இறங்கி வருவார். உண்மையான பக்தினா என்ன? வேற ஒன்றும் இல்லை. அந்த பக்தி என்னென்ன மாற்றங்களை நம்ம சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கொடுக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை. கோவிலில் படைக்கிற உணவு பிரசாதமாக நம்ம வாங்குகிறோம், அப்படி தானே? வீட்லேயும் சாதம் வைப்போம். ஆனால் இறைவன் முன்னாடி படைக்கும் போது அந்த உணவுங்கிறது, சாதம்ங்கிறது பிரசாதம், தண்ணீருங்கிறது தீர்த்தமாக மாறும், இசை கீர்த்தனையாகிறது, பட்டினி விரதமாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, இதயம் கோயிலாகிறது. ஒட்டு மொத்தத்தில் மனிதனே பக்தியினால் நிரப்பப்பட்டால் புனிதனாகிறான். அதனால நமக்கு இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அந்த இறைவனை அணுகக்கூடிய பக்தி நெறியை நம்முடைய அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டும். பக்திங்கிறது வெறுமனே கடவுளை வழிபடுறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி அது நிறைய நல்ல விஷயங்களை நம்முடைய இரத்தத்தோடு கலக்க செய்கிற அளவுக்கு ஒழுக்கத்தை, அறத்தை, நேர்மையை, வாய்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்கிற காரணத்தினால் இதையெல்லாம் தான் இந்த இதிகாசங்கள் நமக்கு காலந்தோறும் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.